ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வெப் சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்திருக்க மிர்சாப்பூர் 3. ஸோ இந்த வெப் சீரிஸை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்மீத் சிங், ஆனந்த் ஐயர் அப்படின்ற 2 பேர் தான் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோன்னா, முதல்ல 1 and 2 பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 1 and 2ல் பார்த்தீங்கன்னா, மிர்சாப்பூர்னு ஒரு ஏரியா இருக்கும். அதை ஒரு அப்பனும் மகனும் ஆண்டுகிட்டு இருப்பானுங்க. அப்பன் தான் தலைவனாக இருப்பாங்க. அவங்களுக்கு தலைமுறையாக அந்த ஏரியாவை ஆள்றது தான் வேலையாக இருக்கும். அங்கே கஞ்சா கடத்துறது, அமீன் கடத்துறது, துப்பாக்கி செஞ்சு விற்கிறது, இதுதான் அவங்க. இதை யாராவது ஏற்று கேட்டால் அவங்கள போட்டு தள்ளுறது. இதை அவங்க ஒரு ப்ரைடாகவே நினச்சி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ நார்மலாக ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஹீரோவாக இருப்பார். அவருக்கு ஒரு தம்பி இருப்பான். 2 பேத்துக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்கும். அந்த ஹீரோவுக்கு அவர் தம்பியை லக்னோ அனுப்பி ஐஏஎஸ் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இது இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வன்முறையில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை பார்த்துட்டு அந்த மிர்சாப்பூர் நம்ம பன்கஜ் திரிபாதி அப்படின்ற அந்த ஒரு திரிபாதி ஃபேமிலி தான் அந்த மிர்சாப்பூர் ஆண்டுட்டு இருப்பாங்க. ஸோ பன்கஜ் திரிபாதி அந்த கிங் கூப்பிடுவார். இவங்க யார் ரொம்ப டேஞ்சராக இருப்பாங்க போலியே, நம்மளையே திரும்பி பார்க்க வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சில பொறுப்புகள்லாம் கொடுப்பாரு. ஸோ இவங்களும் அண்ணன் தம்பி சேர்ந்து அவர் கொடுக்குற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்ருப்பார். இந்த மாதிரி நேரத்தில் அந்த கிங்கோட பையன் முன்னான்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் ஆகவே ஆகாது, கொஞ்சம் செட் ஆகாது. இப்படியுமா போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா, அந்த சீசனோட எண்டில் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த தம்பியை போட்டு தள்ளிடுவானுங்க. இதை பார்த்து காண்டான நம்ம ஹீரோ, அதாவது ஹீரோவோட தம்பியை போட்டு தள்ளிடுவானுங்க. இதை பார்த்து காண்டான நம்ம ஹீரோ உன்னை எப்படியாவது பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 2 போயிடும். சீசன் 2 பார்த்திங்கன்னா, அண்ணனோட ஆள் ஒன்று இருக்கும். அந்த ஆளும் சேர்ந்துட்டு இந்த பன்கஜ் திரிபாதி அவரை போட்டு தள்ளுறாங்க அப்படின்றதான், அவரையும் அவர் பையன் முன்னாமையும் போட்டு தள்ளுறாங்க அப்படின்றதான் கதையாக இருக்கும். இப்போ சீசன் 2வோட இறுதிக்கு வந்துடுவோம். நம்ம சீசன் 2வோட இறுதியில் பார்த்திங்கன்னா, இந்த பன்கஜ் திரிபாதியையும் அவரோட பையனையும் ஹீரோ சுட்டுருவார். சுட்டு கொன்னதுக்கப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். பிடிச்சிட்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போகிறப்ப இப்போ சீசன் 3 ஆரம்பிச்சிடும். சீசன் 3ல் என்கவுண்டர் பண்ண கூட்டிகிட்டு போகும்போது சீசன் 3ல் அவங்க ஹீரோவோட அப்பா ஒரு வக்கீலாக, நேர்மையான வக்கீலாக இருப்பார். அவர் எல்லாமே நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள். அவர் இந்த ஹீரோவை அந்த போலீஸை சுட்டு ஹீரோவை காப்பாற்றிடுவார். ஸோ இதிலேருந்து சீசன் 3 ஆரம்பிக்குது. இப்போ இந்த சீசன் 3யோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ மிர்சாப்பூரோட கிங்காக ஆயிடுவார். அந்த சேர் அவருக்கு கிடச்சிரும். கிட்டத்தட்ட இந்த கதை இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கதை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதில் 7 கிங்டம்ஸ் இருக்க மாதிரியே இதில் நிறைய ஊர்கள்லாம் இருக்கும். ஜான்பூர், இந்த மாதிரி ஊர்கள்லாம் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க ஆளில் யார் பெருசு அப்படின்றவர் தான் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதுலேயும் வெஸ்ட் இருக்கும், ஈஸ்ட் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்படிமா நடந்துகிட்டு இருக்கப்போ சீசன் 3 ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, ஹீரோ இந்த எல்லா ரவுடியோடையும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பார். அதே நேரம் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த சீசன் 2வோட எண்டில் அந்த பன்கஜ் திரிபாதியும் அவர் பையனையும் கொண்டிருப்பாங்க இல்லையா, அதில் அவரோட பையனோட பாடி மட்டும்தான் கிடச்சிருக்குமே தவிர இந்த பன்கஜ் திரிபாதியோட பாடி கிடச்சிருக்காது. இந்த சீசன் 3ல் அந்த பன்கஜ் திரிபாதி உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்றத ஒரு 8 எபிசோடாக சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிட்டுருப்பாங்க. ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் திருப்பி அந்த இடத்த பிடிப்பாரா இல்லையா அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் இந்த சீசனோட வில்லன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த பன்கஜ் திரிபாதியை காப்பாற்றி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருப்பார். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா, அந்த ஹீரோ கண்டிப்பாக அவனை நான் கொண்டிருப்பேன் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அவர் எங்கேயோ உயிரோடு இருக்கார் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு டிப்பு கிடைக்கும், இந்த மாதிரி அவர் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ நேபாளுக்கு ஒரு டீல் முடிக்கிறதுக்காக போவார். போன இடத்துல டீல் மட்டும் முடிச்சுட்டு வராமல் வேறு ஒன்று முடிச்சுக்கிட்டு இருப்பார். அதனால ஃபோனை எடுக்க மாட்டார் ஹீரோயின் கால் பண்ணுறப்ப. அப்போ பார்த்தா ஹீரோயின் தான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. போய் பார்த்தா அங்கே அந்த பன்கஜ் திரிபாதி குத்துயிரும் கொலையுருமா ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவங்களுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்துடும், நம்ம இவ்வளோ ஈஸியாக உள்ளே இவரை பார்த்துட்டோமே, இது ஏதோ ட்ராப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோயினாக சொன்ன மாதிரியே ஒரு கேங் பிடிச்சிட்டு போய் ஒருத்தன் அவன் ஒரு வில்லன், அவன் ஒரு ஊருக்கு ஒரு ராஜா, அவன் பிடிச்சிட்டு போய் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ ஹீரோயின் அவங்கள்ட்ட மாட்டிக்குவா. ஹீரோ தனியால் ஆயிடுவான். ஏன்னா ஹீரோயின் தான் ஹீரோவோட மூளையாகவே இந்த சீசன் ஃபுல்லாக செயல்பட்டு வருவாங்க. இப்போ ஹீரோயின் இல்லாமல் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி போதைக்கு அடிமையாகிற மாதிரி ஆயிடுவார். இது இல்லாமல் ஒரு சூனியக்காரி ஒருத்தி இருக்கா. அவள் அந்த பன்கஜ் திரிபாதியோட ஒய்ஃபு. இந்த 3 சீசன்லேயுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சகுனி கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பன்கஜ் திரிபாதியோட ஒய்ஃபு பீனா திரிபாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு தான் நம்ம சொல்லணும். அவளோட வேலையே எவனையாவது ஏதாவது பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விட்றது தான் அவளுக்கு வேலையே. அவளுக்கு என்ன மோட்டிவ்னே தெரியாது. கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க போல். அந்த காண்டில் பூராத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பாள் இந்த சீசன் ஃபுல்லாக. 3 சீசன்லேயே அவள் அப்படி தான் பண்ணுவாள்.
ஸோ இப்போ வந்து ஹீரோ வந்து அவனோட தங்கச்சியோட கல்யாணம் பண்ணிக்க போகிறவனே வந்து கொன்றுவான், அப்படியே கண்ணை பிதுக்கி உடச்சி வெளியே எடுத்து கொன்றுவான். ஸோ அதனால் வந்து போலீஸ் வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் மாட்டிகிட்டு இருப்பா இல்லையா, அவள் வந்து ஒரு ரெண்டு எபிசோடாக மாட்டிகிட்டு இருப்பா. அப்புறம் தப்பிச்சு வந்துடுவா. இவ தப்பிச்சு வரதுக்குள்ளேயே இவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி வேற ஒரு பாடியை போட்டு எரித்து அதை வந்து நம்ப வச்சுருவாங்க ஊரையே. இப்போ வந்து ஹீரோவும் போயிட்டான், ஹீரோயினும் தப்பிச்சு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டா. அப்படி இப்போ வந்து ஹீரோ வந்து அந்த மிர்சாபூரை பிடிச்சதே வேஸ்ட்டு நான் அப்படின்னு அந்த இன்னொரு வில்ல இருக்கான் இல்லையா, அவனை வந்து லீடர் ஆக்கிடலாம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் தப்பிச்சிருவான், ஹீரோயினும் தப்பிச்சிருவாங்க. அந்த பங்கஜ் திரிபாதி வந்து அந்த வில்லனை தலைவன் ஆக்கினானா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சேருக்கு தான் அடிச்சுக்கிறாங்க, ஒரு சிம்மாசனத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு சிம்மாசனம், அந்த கிங் லேண்ட்ஸ்னு ஒரு சிம்மாசனம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் மிர்சாப்பூரை வச்சுக்கோங்க. அந்த மிர்சாப்பூர் தான் கிங்ஸ் லேண்டிங்னு வச்சுக்கோங்க. மித்த ஊர்லாம் எல்லாம் சின்ன சின்ன ஊர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் யார் பெரிய ஊர், ஒரு தலைவன் இருக்கணும் இல்லையா, அந்த தலைவன் யார், ஹீரோவா இல்லை வில்லனா இல்லை புதுசாக ஒரு ஆளா அப்படின்றது தான் கதை. இப்போ இந்த சீசனோட எண்டில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து இந்த ஒரு சீசன் ஃபுல்லாக நம்ம ஹீரோ தான் கிங்காக இருப்பார். ஆனால் அவர் பண்ணுற சில லூசுத்தனத்தால் அவரை வந்து ஓச்சு விட்ருவாங்க. இப்போ அவரும் ஹீரோயினும் தப்பிச்சு போகிறதோட இந்த சீசன் வந்து முடியுது. இனி அடுத்த சீசன் 4 வந்து அவங்க திருப்பி வந்து கஷ்டப்பட்டு 2 சீசனாக வெயிட் பண்ணி கொன்ன ஒரு ஆளை ஈஸியாக திருப்பி அந்த இடத்துல போய் உட்கார வச்சுருவாங்க. இப்போ திருப்பி உட்கார வச்ச உடனே திருப்பி எப்படி அடுத்த சீசனில் வந்து பழி வாங்குறாங்க அப்படின்றது தான் அடுத்த சீசனோட கதையாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 சீசனுமே ஃபஸ்ட்டு சீசன் 2 சீசனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு பெரிய ராஜா, இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மோதல் வருது. இந்த மோதலில் வந்து இந்த சாதாரண ஆள் அந்த ராஜாவை எப்படி கொண்டுட்டு அந்த சேரில் போய் உட்காரான் அப்படின்றது தான் கதையாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. இப்போ சீசன் 3ல் வேறு ஏதாவது காட்டுவாங்க, வேறு இதுக்கு அடுத்து அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டெப்பு குறைச்சி தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ராஜா வந்து திருப்பி உடல் நலம்லாம் தேறி, அந்த கெட்ட ராஜா வந்து உடல் நலம்லாம் தேறி திருப்பி போய் அவரோட சீட்டில் உட்காந்துறாரு. நம்ம ஹீரோ திருப்பி ஓடி போயிடுறாரு. திருப்பி அவர் போயிட்டு விவேகம் படத்தில் அஜித் வந்து ட்ரைனிங் எடுத்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு சீசன் 4ல் வந்து திருப்பி கொள்ளுவார். இதுதான் சீசன் 4ஓட கதை. ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது இந்த சீசன் 3 பார்க்குறப்ப. இது ஒன்று தான் லேக்கே தவிர கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது எதிர்பார்த்தோம், வழக்கம் போல் கதையாக அமைஞ்சிருச்சு. மித்தபடி மிர்சாப்பூர் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அமேசான் பிரைமில் பாருங்கள். இந்த சீசன் வந்து சீசன் 1, 2 அளவுக்கு இல்லைனா கூட 3 ஓரளவுக்கு அங்கங்கே லேக் இருந்தால் கூட ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிர்சாப்பூர் 1, 2 அளவுக்கு இந்த செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி. மிர்சாப்பூர் 4 வந்து நம்ம ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது. திருப்பி ஹீரோ வந்து எப்படி பங்கஜ் திரிபாதியை வந்து கொண்டுட்டு திருப்பி அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார போகிறாருன்றது தான் சீசன் 4 இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க புதுசாக கொடுத்தாங்கன்னா இந்த சீசன் 3யும் சீசன் 4ம் ஹிட் ஆகும். அவங்க இதையே கொடுத்தாங்கன்னா என்னடா பார்த்ததே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும்.